ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாலாஸ் கிச்சன். பாலாஸ் கிச்சனில் இன்றைக்கி கத்திரிக்காய் பொடி போட்ட கறி ஏற்கனவே நம்ம சேனலில் ரொம்ப மாதம் முன்னாடி இருக்குது. இன்றைக்கி நான் பண்ணுறனால திரும்பவும் வீடியோ எடுத்திருக்கேன். கத்திரிக்காய் பார்க்குறதுக்கு நிறைய இருக்குது, ஆனால் 2 கைப்பிடி கத்திரிக்காய் தான் இருக்குது. ஒரு 10 கத்திரிக்காய் தான் இருந்தது, மீடியம் சைஸு. அதை எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு பொடி அரைக்க போகிறோம். அது என்ன பொடின்னு பார்த்துடலாம், என்ன சாமான்கள்னு பார்த்துடலாம். உளுத்தம்பருப்பு ஒரு 1.5 ஸ்பூனு, கடலப்பருப்பு ஒரு 1/2 ஸ்பூனு, கருவேப்பிலை, மிளகா உங்கள் காரத்தில் அந்த மாதிரி போட்டுக்கோங்க. இது மீடியமாக இருக்குது, அதனால் 4 மிளகா எடுத்திருக்கேன். பெருங்காயத்துண்டு, எள்ளும் இந்த உளுத்தம்பருப்பு கலவா 1.5 ஸ்பூன் வச்சுருக்கேன். வேர்க்கடலை 1 ஸ்பூனு, உப்பு, மஞ்சப்பொடி. நான் இங்கே கொப்பரை தேங்காய் எங்கிட்ட இருக்குது, நான் எடுத்து வச்சுருக்கேன். இவ்வளவும் போட போகிறதில்ல, இதில் ஒரு 4-5 பீஸ் மட்டும் இதில் சேர்த்து நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி பொடி பண்ண போகிறோம். இப்போ நாம் இதை வறுத்து பொடி பண்ணிவிட்டு பார்க்கலாம். இது என்னென்ன பொருட்கள்ங்கிறத வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். இங்கே நான் கொடுத்த பொருட்கள் எல்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டேன். ஒரு வாணலியில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் கடுகு, கருவேப்பிலை தாளிச்சிட்டு நம்ம வச்சுருக்கிற கத்திரிக்காயை சேர்த்துடலாம். கத்திரிக்காயை சேர்த்துட்டு நான் மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன். கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இங்கே ட்ரை ரோஸ்ட் பண்ணது ஆறிச்சு, இதை அரைச்சிக்கலாம். அதில் ஒரு 4-5 பீஸ் அந்த தேங்காய் மட்டும் சேர்த்துருக்கேன், கொப்பரை தேங்காய். இதை நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். கத்திரிக்காய் பாதி வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் தேவையான உப்பு சேர்த்துட்டேன். இது இன்னொரு வதக்கிட்டு நாம் பொடிகளை சேர்த்தா கரெக்டாக இருக்கும். கத்திரிக்காய் நல்லா வதங்கிடுச்சு. நான் இங்கே இந்த வச்சுருந்தோம் இல்லையா, அதை நல்லா பொடிச்சிட்டு வந்துட்டேன். நல்லா ரொம்ப பொடியாக இல்லாமல் கொஞ்சம் கோர்ஸாக. நம்ம இந்த வேர்க்கடலை போட்டிருக்கறனால கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. வதக்கினா சரியாயிடும். நான் இதெல்லாமே போட போகிறேன். இதில் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்க்கலாம். பொடிகளை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்கி கொடுத்துட்டு நம்மளோட கத்திரிக்காய் பொடிக்கறி தயாராகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஓம் சாய்ராம்.